திரு ராதாகிருஷ்ணன் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களும் இணைந்திருக்கிறார். சர்வதேச விவகாரங்களை கவனிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர். மேஜர் சொன்னது போல அமெரிக்காவில் உள்நாட்டு ஆதரவு இதற்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி போர்களெல்லாம், வெளிநாட்டு போர்களெல்லாம் நான் இன்டாங்கிள் பண்ண மாட்டேங்கிறது தான் தன்னுடைய பேஸை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு அவர் எடுத்த முக்கியமான துருப்பு. ஆனால் அதற்கு முரணாக செய்யும் பொழுது அமெரிக்க காங்கிரஸ், அமெரிக்க பப்ளிக் இவங்களுடைய சப்போர்ட்டை எவ்வளோ காலம் அவரால் பெற முடியும்? இது அவ்வளோ குறுகிய நிலையில் அவங்களால மீண்டிட முடியும்னு தோணலை. இன்னும் சொல்லப்போனால் வார் மேக்கிங் ரைட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனில் காங்கிரஸுக்கு பிரதானமாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் பல இடங்களில் அது தான் வசம் எடுத்துட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கன் பப்ளிக் சப்போர்ட்டை இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்பால் இது ஒரு நீண்ட ஆப்ரேஷனாக தொடர முடியுமா? அவ்வளோ எளிமையாக அதை வென்றிட முடியுமா அமெரிக்காவால்? நிச்சயமாக இதுக்கு பாப்புலர் சப்போர்ட் கிடையாது. இனி இதனால் வேற ஏதாச்சும் தாக்குதல் ஏதேனும் ஒரு இடத்தில் நடக்குமேயானால், ஏனென்றால் ஈரான் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அதாவது அமெரிக்கன் டார்கெட்ஸ் எனிவேர் ஆர் ஃபேர் கேம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய ரீச் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஈரானை தவிர வேற யாருக்கிட்டையும் அந்த ரீச் உலகத்தில் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. அதனால ஒரு சாம்பிளுக்காகத்தான் இப்ப துபாயில அடிக்கிறதானாலும் சரி, இல்ல பஹ்ரைன்ல செஞ்சாலும் சரி, கத்தர்ல செஞ்சதாலும் சரி, அது ஒரு தாக்கீதாகத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்தந்த நாடுகளுக்கான தாக்கீதாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் இனி அந்த நாடுகள் இமீடியட்டாக ஒரு சீஸ்ஃபயருக்காக முயற்சி செய்ய வேண்டும். அதான் ஒரு நோக்கமா இருக்கும். அப்ப அதே நேரத்துல இப்ப இதை தாண்டி ஒரு தாக்குதல் எங்காச்சும் நடந்துருச்சுன்னா, அந்த யுஎஸ்எஸ் கோல் போற ஒரு இன்சிடென்ட், எமர்ல நடந்த இன்சிடென்ட் மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் எங்காச்சும் நடந்ததுன்னா திடீர் என்று என்டையர் பப்ளிக் ஒப்பீனியன் ட்ரம்புக்கு எதிராக திரும்பக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது திரும்பி விட்டால் ஏற்கனவே காங்கிரஸ்ல யுஎஸ் ரிப்பப்ளிகன்ஸ் கூட, அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியில் இருக்கிற நபர்களே இவருக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இன்னைக்கும் ஒரு சம்மதநாயக தலைவர் ரிப்பப்ளிகன் கட்சியை பொறுத்தவரை இவராகத்தான் இருக்காரே தவிர வேற யாரும் கிடையாது. இப்ப அடுத்த வருஷம் இது வர வேண்டியிருக்கு, மிட் டர்ம்ஸ் வர வேண்டி இருக்கிறது. சோ இது எல்லாம் கருத்தில் கொண்டு ஏதாச்சும் ஒரு செட்பேக் எங்காச்சும் நிகழ்ந்தால் அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த என்டையர் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகும். அதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரவலாக இது ஜனநாயக கட்சியினர் எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மைதான், டெமோக்ராட்டிக் பார்ட்டி நபர்கள். அதை தாண்டி ஒரு ரிப்பப்ளிகன் வாய்ஸஸ் இன்னும் வரவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. மேஜரி டெய்லர் கிரீன் மட்டும், அதாவது நம்ம அமெரிக்காவில் இருக்கின்ற விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும், எங்கேயோ போய் போர் தடுக்கிறதுல என்ன அர்த்தம் என்று கேள்வி கேட்டுள்ளார். அதை தாண்டி வேற யாரும், அதாவது மேஜரி டெய்லர் காரணங்கள் இருக்கு. ஷீ இஸ் எ டிஃபெக்டர் இல்லையா? ஆமா ஆமா, அதனாலதான். அதாவது இன்னைக்கும் அந்த கட்சியில் இருக்காங்க. பட் அவ தன்னுடைய அந்த காங்கிரஸ் பொசிஷன் ரிசைன் பண்ணிட்டு தான் வெளியே வர்றாங்க. இனி நான் கண்டஸ்டுக்கு நிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரியான நபர்கள் மட்டும்தான் கருத்தை தெரிவிக்கிறார்கள். குடியரசுக் கட்சி இருந்ததை தவிர வேற யாருமே தெரிவிக்கலை என்றுதான் முக்கியமான விஷயமாக காண்கிறேன். அங்க யாராச்சும் ஒருத்தர் ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். புஷ்ஷுக்கு எப்படி ஈராக் மாறியதோ, could it be Trump's ஈராக்? அப்சல்யூட்லி. இது இந்த நாடு என்பது ரொம்ப அதை விட எவ்வளவோ காம்ப்ளெக்ஸான நாடு, அதை விட கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற நாடு, அதை விட எவ்வளவோ இன்ட்ரிகன்சிஸ் இருக்கிற நாடு. ஒரு ஹூத்தி ரிபல்ஸை இவர்கள் மேய்க்கிறார்கள் என்றால், இல்லை என்றால் சப்போர்ட் பண்றார்கள் என்றால், இல்ல ஒரு கசால இருந்த ஹமாஸை சப்போர்ட் பண்றார்கள் என்றால், ஹெஸ்புல்லாவை சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான நபர்களை பல நாடுகளில் பல கோணங்களில் மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. அது சப்போர்ட் பண்ணது மட்டும் கிடையாது, அவர்களை அங்க வழிநடத்துகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. அப்போ அது ஒரு காம்ப்ளெக்ஸ் பவர் ஸ்ட்ரக்சர். நிச்சயமாக திடீரென்று ஒரு 4 குண்டு போட்டதுனால இண்டிவிஜுவல்ஸ் அப்கோர்ஸ் அழிந்து போவார்கள். ஆனா அமெரிக்காவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா, இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற ஜனநாயக நாடுகளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால், ஒரு தலைவர் மறைந்து விட்டால் அதோட அந்த கட்சி மறைந்துவிடும், அந்த நாடு மறைந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் நேஷனல் வில் கொலாப்ஸ் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அமெரிக்கா செய்கின்ற பெரிய தவறாக நான் காண்கிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.